நம்ம பார்க்க போறது இந்த மாசம் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இங்க அப் ராலி வந்து போயிருக்கு. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து இங்க ரொம்பவே வந்து மோசமா விழுந்திருக்கு. சோ இப்ப இருக்கிற ஸ்டேட்டஸ்ல என்னென்ன ஸ்டாக்ஸ்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். இங்க ஸ்பெஷலா பார்க்கும்போது சவுத் இந்தியன் பேங்க்ல ₹45 வந்து போயிடுச்சு. சோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்டாக்கை இப்ப கன்சிடர் பண்றது கரெக்ட்டா இருக்குமா அப்படின்றது தான் இந்த வீடியோல டீடைலா வந்து பார்க்க போறோம். சரி, ஓகே. இப்ப நம்ம ஒரு 30 ஸ்டாக்ஸ்க்கு மேல வந்து இருக்கு. அந்த 30 ஸ்டாக்ஸ்ல எதெல்லாம் இப்ப கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல வந்து இருக்கு. அண்ட் தென் இத கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா என்ன மாதிரியான பெனிஃபிட் வந்து இருக்கும். அண்ட் தென் இத கன்சிடர் பண்ணாம இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்றத டீடைலா வந்து பார்ப்போம். இங்க ஒரு ஸ்டாக்ஸ் தான் வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட போர்ட்ஃபோலியோ அசெட் அலோகேஷன் மெத்தட்ல நம்ம வந்து இங்க 100% நம்ம போர்ட்ஃபோலியோ வச்சிருக்கோம் அப்படின்னா அதை இங்க 5 பார்ட்டா பிரிச்சு 20% வந்து இங்க ஐடிலயும், 20% வந்து ஃபார்மாலையும், 20% வந்து இங்க எஃப்எம்சிஜி அண்ட் தென் இங்க அதர்ஸ்லயும் வந்து வைப்போம். அதுக்கப்புறமா 20% ஆட்டோமொபைல்ஸ், அப்புறம் இங்க ஆட்டோமொபைல் சம்பந்தமா இருக்கிற கம்பெனிஸ் பக்கம் வைப்போம். மீதி இருக்க 20% இங்க கோல்டு அண்ட் தென் இங்க நிஃப்டி அண்ட் தென் இருக்கிற அந்த மியூச்சுவல் ஃபண்ட் ETF எல்லாம் நம்ம வந்து வைப்போம். சோ இதுதான் நம்மளோட அசெட் அலோகேஷன் மெத்தடா வந்து இருக்கு. சோ அதே மெத்தட்ல தான் நம்மளும் இப்ப ஃபாலோ வந்து பண்ணிக்கணும். சோ இங்க 40% இங்க டாலர் ஏர்னிங் கம்பெனி வந்து நம்ம கிட்ட கிடைச்சிரும். மீதி இருக்க 60%ல இங்க கோல்டு வந்து ஒரு 20% வந்து வந்தற ரீசன்னால சோ நம்மளோட போர்ட்ஃபோலியோ ஒரு பேலன்ஸ்டான போர்ட்ஃபோலியோவா வந்து இருக்கும். சரி, ஓகே. இப்ப நம்ம ஒரு ஸ்டாக் வந்து போய்டும். நீங்களே அந்த பேங்க் ஸ்டாக் ஏத்த மாதிரி நீங்க 20% அதுல வந்து வச்சுக்கங்க. அப்புறம் இங்க ஃபார்மாக்கு ஏத்த மாதிரி 20% அப்படின்ற மாதிரி நீங்க அலோகேஷன் வந்து பண்ணிக்கங்க. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து பார்ப்போம். மார்க்கெட்ல இப்ப கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஷேர் தான் ரொம்பவே வந்து இறங்கி இருக்கு. ₹367 வந்து இருக்கு. சோ இந்த டைம்ல இதோட பிரைஸ் ஏர்னிங் செக் பண்ணி பார்க்கும்போது 40ல வந்து இருக்கு. சோ என்னதான் இந்த ஸ்டாக் வந்து ₹500 கிட்ட போயிட்டு அதுக்கும் மேல போனாலுமே அதுக்கப்புறம் திரும்ப இறங்கி இப்ப ₹367 வந்து வந்திருக்கு. சோ இந்த பிரைஸ்லயுமே இதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 40ல வந்து இருக்கு. சோ இந்த பிரைஸ்ல இதை கன்சிடர் பண்ண தேவையில்ல. அடுத்ததா டாடா ஸ்டீல் கம்பெனி. இது வந்து பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 31ல வந்து இருக்கு. இதுவுமே கன்சிடர் பண்ண வேணாம். இதுவுமே ஓவர் பிரைஸ்ல தான் வந்து இருக்கு. இங்க இண்டஸ்ட்ரி பிஏ 21ல தான் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த டாடா ஸ்டீலோடது 31ல வந்து இருக்கு. சோ ரொம்ப பிரீமியம்லாம் வந்து கொடுக்க முடியாது. சோ இந்த பிரைஸ்க்கு கன்சிடர் பண்ண வேணாம். அடுத்ததா டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் கம்பெனி வந்து இருக்கு. இதோட பிரைஸ் டு புக் வந்து இங்க 1 கீழ தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 0.96 தான் வந்து இருக்கு. சோ இதுல நம்ம பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து பார்க்க கூடாது. என்ன ரீசனால அப்படின்னா இது ஒரு NBFC கம்பெனியா வந்து இருக்கு. சோ அந்த ரீசனால டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் வந்து ஒரு NBFC கம்பெனின்றதுனால நம்ம வந்து பிரைஸ் டு புக் வந்து பாக்குறோம். அது வந்து 1 கீழ வந்து இருக்கு. சோ அதனால தாராளமா கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல தான் வந்து இருக்கு. பட் ஆனா இதுல இருக்க இஷ்யூ என்ன அப்படின்னா இது அந்த அளவுக்கான growth இருக்குமா அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு. என்னதான் இந்த ஸ்டாக் வந்து ₹1000 போனாலுமே திரும்ப வந்து ₹600 இறங்கிடுச்சு. ஏன் அந்த ₹1000 போச்சு அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ஸ்பிளிட் பண்ணாங்கல்ல. சோ ஸ்பிளிட் பண்ணும்போது இங்க எல்லாருமே இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே இங்க பணத்தை வந்து அதிகமா வந்து உள்ள போட்டாங்க. சோ திரும்ப அங்க ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டு வெளியே எடுத்துட்டு வந்துட்டாங்க. சோ இந்த கம்பெனியோட ஆக்சுவல் பிரைஸ் டு புக் எப்பயுமே வந்து பார்க்கும்போது ஒரு 0.6ல இருந்து 0.9 குள்ள தான் வந்து இருக்கும். அதாவது மீடியன் பிரைஸ் டு புக்கா நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது லாஸ்ட் 10 இயர்ஸ்ல இங்க 0.6ல இருந்து 0.9 தான் வந்து இருக்கும். சோ இப்பவுமே 0.9ல தான் வந்து இருக்கு. சோ இப்ப இருக்கிற இந்த பிரைஸ் டு புக் வந்து 0.9ல இருக்க ரீசனால திரும்ப இது ₹1000 போனோம் அப்படின்னா அட்லீஸ்ட் எங்க பிரைஸ் டு புக் வந்து ஒரு 1.3க்கு மேல வந்து போகணும். சோ அந்த அளவுக்கு இங்க growth இருக்குமான்ற கேள்வி வந்து இருக்கு. பட் ஆனா இதுவுமே இந்த கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல தான் வந்து இருக்கு. கொஞ்சம் அண்டர் வேல்யூல தான் வந்து இருக்கு. சோ இது ஒரு லாங் டேர்ம்க்கு நம்ம ஓன் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் பிளஸ் ஓன் பண்ண போறோம் அப்படின்னா அப்ப இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். அடுத்ததா முத்தூட் ஃபைனான்ஸ் கம்பெனி வந்திருக்கு. இதோட பிரைஸ் டு புக் வந்து இப்போ 4.9 வந்திருக்கு. சோ இந்த ஒரு 4.9ல இது வந்து கன்சிடர் பண்ண முடியாது. பிரைஸ் டு புக் வந்து அட்லீஸ்ட் 2 கீழயாச்சும் வந்து போகணும். சோ இப்போ வந்து ஓவர் பிரைஸ்ல தான் வந்து இருக்கு. அடுத்ததா பிஜி இன்வெட் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 6ல வந்து இருக்கு. அண்ட் வந்து இதோட பிரைஸ் வந்து பார்க்கும்போது ₹91 வந்து இருக்கு. சோ இதோட டிவிடெண்ட் ஈல்டே 6% மேல வந்து இருக்கு. சோ அப்படின்னா இங்க ₹91 நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா வருஷத்துக்கு இங்க ₹3ன்ற மாதிரி 4 வாட்டி டிவிடெண்ட் வந்து தருவாங்க. சோ அதை நம்ம டோட்டலா ஆட் பண்ணும்போது ₹12 வந்து வருது. சோ ₹91க்கு நமக்கு வருஷத்துக்கு ₹12 கிடைக்குது அப்படின்னா அதோட அந்த ரிட்டர்ன் பெர்சன்டேஜ் அந்த இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் வந்து பார்க்கும்போது 13% மேல வந்து இருக்கும். சோ இது நம்மளோட டார்கெட் என்ன 12% நம்ம நிஃப்டி வந்து பீட் பண்ணணும் அப்படின்ற டார்கெட் வந்து ஈஸியா வந்து கிராக் பண்ணிடுது. சோ அந்த ரீசனால இந்த பிஜி இன்வெட் வந்து கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா ஓகே தான். பட் ஆனா ஸ்டாக் பிரைஸ் அப்ரிசியேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ₹12 டிவிடெண்ட தாண்டி இங்க ₹91 இருக்க ஷேர் வந்து ₹100 போகும் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. இந்த பிரைஸ் வந்து ₹100 வந்து போகலாம். பட் ஆனா திரும்ப வந்து இறங்கும். சோ அந்த ஒரு ரீசனால நம்ம பிரைஸ் அப்ரிசியேஷனுக்காக பார்க்கணும்னா டிவிடெண்டுக்காக மட்டும் பார்க்கறதா இருந்தா இந்த ஸ்டாக் ஓகேவா தான் இருக்கு. அடுத்ததா தமிழ்நாடு மர்கன்டைல் பேங்க் வந்து இருக்கு. இது வந்து ₹550 வந்து வந்துருச்சு. ₹450 ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. டக்குன்னு வந்து இப்ப 550ல வந்து வந்துருச்சு. பிரைஸ் புக் வந்து இப்ப செக் பண்ணி பார்க்கும்போது 0.93 தான் வந்து இருக்கு. சோ இந்த பிரைஸ்மே கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல தான் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட புக் வேல்யூ எவ்வளவு இருக்கு அப்படின்னா ₹596 வந்து இருக்கு. சோ இந்த பிரைஸ்லயுமே டீசென்ட்டான ரேஞ்சில தான் வந்து இருக்கு. கன்சிடர் பண்ணிட்டே போலாம். அடுத்ததா ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி லிமிடெட் வந்து இருக்கு. இது வந்து இப்ப ₹238 வந்து வந்துருச்சு. ₹260 போச்சு. சோ திரும்ப இந்த ஸ்டாக் வந்து இறங்கிட்டாங்க. என்ன ரீசனால அப்படின்னா அப்போ ஒரு குட் நியூஸ் வந்து வந்தது. அதாவது இந்த கம்பெனில புது சிஓ வந்து வரப்போறன்னு சொன்னாங்க. அந்த ஒரு ரீசனால இந்த கம்பெனி வந்து ஏத்துறாங்க. பட் ஆனா அந்த புது சிஓ வந்ததுக்கு அப்புறமா இந்த கம்பெனில சேஞ்சஸ் எல்லாம் எப்படி நடக்குது அண்ட் இந்த கம்பெனி எந்த மாதிரியான growth வந்து கொடுக்குறாங்கன்றத பொறுத்து தான் ரியலான அந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து ஏற ஆரம்பிக்கும். சோ இப்போதைக்கு அந்த நியூஸ்னால ஏறின ரீசனால திரும்ப அதோட ஒரிஜினல் வேல்யூக்கு இங்க கம்பேக் வந்து ஆயிடுச்சு. சோ இந்த பிரைஸ்லயுமே இதோட பிரைஸ் டு புக் வந்து 0.93 தான் வந்திருக்கு. இந்த டைம்லயுமே அது வந்து கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல தான் வந்திருக்கு. பட் ஆனா இது ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஸ்ட்ராட்டஜியா தான் வந்து வரும். நீங்க அதிகமான ரிஸ்க் வந்து இதுல எடுக்கிறீங்க. சோ அந்த அதிகமான ரிஸ்க் எடுக்கிறதுனால அதிகமான ரிவார்ட்ஸ் கிடைக்கிறதான சான்சஸ் இருக்கு. இல்ல அப்படின்னா அது கீழ இறங்குறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு.
ஸோ அது அவங்களோட விஷயம் தான் வந்து இருக்கு. அடுத்ததான் இங்க பிஎஸ்சி பேங்க்ல எதனா ஒரு ஸ்டாக் வந்து கேட்டிருந்தீங்க. அதுல யூனியன் பேங்க் வந்து சொல்லியிருந்தோம். அதோட பிரைஸ் டு புக் வந்து 1 கீழ வந்து இருக்கு. இப்போ வந்து கரெக்ட்டா 1 வந்து பிரைஸ் டு புக்கா வந்து வந்துருச்சு. ஸோ இத ஏன் கன்சிடர் பண்ண சொன்னோம் அப்படின்னா, இங்க பிரைஸ் டு புக் கம்மியா வந்துருச்சு. ஓரளவுக்கான டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருந்துச்சு. பட் ஆனா இத நம்ம இந்த பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ்க்குலாம் கன்சிடரே பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா, பிரைவேட் செக்டரோட பேங்க்ஸோட அந்த குரோத் வந்து அந்த லெவல்ல வந்து இருக்கும். அவங்களோட ப்ராஃபிட் அண்ட் தென் இந்த ஏர்னிங்ஸ் எல்லாமே வந்து சூப்பரா வந்து பண்ணிட்டு வருவாங்க. இங்க கம்பேரிட்டிவ் யூனியன் பேங்க் வந்து பார்க்கும்போது, ஸோ உங்களுக்கு பிரைவேட் செக்டர் பேங்க்ஸே வந்து பெஸ்ட்டா தான் வந்து இருக்கு. ஸோ அத தாண்டி நீங்க பிஎஸ்சி பேங்கா வந்து போறீங்க அப்படின்னா, இங்க பிரைஸ் டு புக் வந்து இது கொஞ்சம் கம்மியா இருக்க ரீசனால தான் இத வந்து சொன்னோம். ஸோ மத்தபடி நம்ம கன்சிடர் பண்ற அந்த பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் அளவுக்கு இது பெர்ஃபார்மன்ஸ் குடுக்குமான்ற கேள்வி வந்து எனக்குள்ள வந்து இருக்கு. அடுத்ததா டிவிஎஸ் மோட்டார்ஸ் கம்பெனி வந்து இருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 64ல வந்து இருக்கு. ஸோ நல்ல கம்பெனியா இருந்தாலுமே இது வந்து ஓவர் பிரைஸ்டா வந்து இருக்கு. ரீசனால இத நம்ம ஸ்கிப் பண்ணிப்போம். அடுத்ததா டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 9ல தான் வந்து இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் ரேஞ்ச்ல இது வந்து டீசென்ட்டா தான் வந்து இருக்கு. ஸோ பேசஞ்சர் வெஹிக்கிள் லிமிடெட் கன்சிடர் பண்ணிட்டே போவோம். டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் லிமிடெட் பார்க்கும்போது, அதாவது டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் அந்த கம்பெனியோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து எல்லா இடத்துலயுமே 400, 600ன்ற மாதிரி இருக்கு. இப்போ இந்த Q3க்கு அப்புறமா அவங்க வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அத இன்னும் அப்டேட் பண்ணாம இருக்காங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால இந்த அளவுக்கான பிரைஸ் ரேஞ்ச் வந்து காமிக்குது. ஸோ இந்த கம்பெனியோட ஒரிஜினல் பிரைஸ் ரேஞ்ச் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது, நம்ம வந்து ஒரு 2 மந்த்ஸ் முன்னாடி வந்து கால்குலேஷன் போட்டிருந்தோம். அதுபடி ஒரு 9ல இருந்து 13க்குள்ள வந்து வந்தது. ஸோ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்கும் அப்படின்றது தான் நம்மளோட கால்குலேஷனா வந்து இருக்கு. ஸோ அந்த ஒரு ரீசனால இன்னும் இது எக்ஸாக்ட்டான டேட்டா வராத ரீசனால நம்ம டாடா மோட்டார்ஸ் அண்ட் தென் பேசஞ்சர் வெஹிக்கிள் ரெண்டுமே சேர்த்து கன்சிடர் பண்ணிட்டே போவோம். அடுத்ததா டிசிஎஸ் கம்பெனி வந்திருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 22ல வந்து இருக்கு. இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து கன்சிடர் பண்ண வேணாம். என்ன ரீசனால அப்படின்னா இப்போ 3160 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 3000 கிட்ட வரும்போது தாராளமா கன்சிடர் பண்ணிப்போம். 3000 கிட்ட வருமா அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து இன்னமும் அந்த மாதிரியான அந்த சூழ்நிலை வந்து இப்படிதான் இருக்கு. ஐடி கம்பெனி இன்னும் அந்த அளவுக்கு அந்த ஒரு ரிவைவல் வந்து ஆகல. ஸோ அதனால 3000 கிட்ட வந்துச்சு அப்படின்னா தாராளமா வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இந்த பிரைஸ்லயும் கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. பட் ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ணி 3000 கிட்ட வரும்போது கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்ததா சன்ஃபார்மா இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 33ல வந்து இருக்கு. இண்டஸ்ட்ரியோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து ரொம்பவே அதிகமா தான் வந்திருக்கு. ஸோ இதுக்கு அந்த அளவுக்கான பிரீமியம் வந்து கொடுக்க முடியாது. ஸோ அதனால இதையும் வெயிட் பண்ணியே பார்ப்போம். அடுத்ததா நாட்கா ஃபார்மா கம்பெனி வந்து இருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 9ல வந்து இருக்கு. இதோட Q3 ரிசல்ட்ஸ் வரட்டும். அந்த ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நெகட்டிவா தான் வந்திருக்கும். அந்த டைம்ல இந்த ஸ்டாக் வந்து இறக்குனாங்க அப்படின்னா அந்த டைம்லயுமே தாராளமா கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ இதுவுமே கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. அடுத்ததா மணப்புரம் ஃபினான்ஸ் லிமிடெட் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் டு புக் வந்து 1.96ல வந்து இருக்கு. ஸோ இந்த பிரைஸ்ல இது வந்து கன்சிடர் பண்ண முடியாது. புக் வேல்யூ 150 ரூபாயில தான் வந்து இருக்கு. ஸோ இந்த பிரைஸ் ஒரு 170 ரூபாய்க்கு இப்போ வந்துச்சு அப்படின்னா தான் கன்சிடர் பண்ண முடியும். அதுக்கு மேல இருக்கு அப்படின்னா கன்சிடர் பண்ண முடியாது. இப்போ 290 ரூபாயில இருக்கு. ஸோ கொஞ்சம் ஓவர் பிரைஸா தான் வந்து இருக்கு. அடுத்ததா HCL டெக் கம்பெனி வந்து இருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 26ல வந்து இருக்கு. இந்த பிரைஸ்லயுமே இதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அடுத்ததா டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து 18ல வந்து இருக்கு. இண்டஸ்ட்ரியோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து இங்க 29ல வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்தவரை அண்டர் வேல்யூடா தான் வந்து இருக்கு. ஸோ பிரைஸ் ரேஞ்ச் வந்து 18ல இருக்கு ரீசனால. ஸோ இந்த கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டாக் பிரைஸ் வந்து ஒரு 5% ஏத்துனாங்க. இந்த Q3 ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நெகட்டிவா தான் வந்து இருந்துச்சு. பட் ஆனா இங்க அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நெகட்டிவா வந்து இல்ல. ஸோ அந்த ஒரு ரீசனாலே 5% வந்து ஏத்துனாங்க. அமர் ராஜா எனர்ஜி அண்ட் மொபிலிட்டி லிமிடெட் இந்த கம்பெனியோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து இப்போ 18ல வந்து இருக்கு. இண்டஸ்ட்ரியோட பிரைஸ் ரேஞ்ச் 27ல வந்து இருக்கு. ஸோ இந்த பிரைஸ்ல இது கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. பட் ஆனா இந்த கம்பெனி ஏன் ரொம்ப இறங்குது அப்படின்றதுக்கான எக்ஸாக்ட் நியூஸ் வந்து வெளியே வரல. லாஸ்ட் 1 வீக்ல வந்து ஒரே நியூஸ் வந்து இந்த கம்பெனில புது சிஓ ஒருத்தவங்க வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்றாங்க. ஸோ அது மட்டும் தான் வந்து ஒரே நியூஸா வந்திருக்கு. அதை தாண்டி இந்த ஸ்டாக் இறங்குறதுக்கு பின்னாடி இருக்க எக்ஸாக்டான நியூஸ் வந்து வெளியே வரல. ஸோ இந்த Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வந்தா தான் நமக்கு எக்ஸாக்டான நியூஸ் வந்து தெரிய வரும். ஏன் அந்த ஸ்டாக் இறக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்தல 1500 ரூபாய் வரைக்கும் போச்சு. இப்போ அதோட பாதி வேலையில வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ 1000 ரூபாய் வந்து நம்ம கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல வந்து நம்ம பார்த்திருந்தோம். அங்க இருந்துமே இப்போ இறங்கி இருக்கு. ஸோ அதனால இப்பயுமே 1-2ன்ற மாதிரியே கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்ததா தேஜஸ் நெட்வொர்க் கம்பெனி வந்து இருக்கு. 304 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இருக்க பிரைஸ் வந்து பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து இங்க எக்ஸாக்டா வந்து காமிக்கல. என்ன ரீசனால் அப்படின்னா இந்த கம்பெனியோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து இப்பதான் வெளியே வந்திருக்கு. ஸோ எல்லா கம்பெனிஸுமே இது வந்து டிரைவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ கண்டிப்பா பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து அதிகமா தான் காமிக்கும். என்ன ரீசனால் அப்படின்னா EPS குறைஞ்ச ரீசனால ஏர்னிங்ஸ் இந்த கம்பெனி வந்து கிடையாது. ஸோ அதனால கண்டிப்பா பிரைஸ் ஏர்னிங்ஸ் அதிகமா தான் காமிக்கும். 300 ரூபாய்க்கு வந்தாலுமே. ஸோ இந்த கம்பெனி நம்ம 600 ரூபாய் அண்ட் தென் 590 ரூபாய் கன்சிடர் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் மட்டும் இந்த ஸ்டாக் வந்து இறங்கி இருக்கு. ஸோ இந்த கம்பெனி பிசினஸ் வந்து இன்னும் அந்த அளவுக்கான சவுண்ட்ஃபுல்லான பிசினஸ் இல்ல. அதனால இது வந்து ஆவரேஜும் பண்ண வேணாம். அதனால வெயிட் பண்ணியே வந்து பார்ப்போம். ஸோ கொஞ்சம் பேர் இதுக்கான டைம் வந்து கொடுப்போம். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து ஸ்கிப் பண்ணிப்போம். அடுத்ததா ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸ் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 18ல வந்து இருக்கு. ஸோ இந்த பிரைஸ்ல இது வந்து 1-2ன்ற மாதிரியே கன்சிடர் பண்ணிப்போம். அடுத்தது ஐடிசி ஹோட்டல்ஸ் கம்பெனி வந்து இருக்கு. இதோட பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 46ல வந்து இருக்கு. ஸோ இந்த பிரைஸ்ல இது வந்து கன்சிடர் பண்ண முடியாது. இங்க இண்டஸ்ட்ரியோட பிஏ விட இது ரொம்ப அதிகமான பிரைஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்த கம்பெனி ஐடிசி லிமிடெட் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து இப்போ 13ல தான் வந்து இருக்கு. அண்ட் தென் நீங்க ஸ்கிரீனர் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 20 வந்து பிரைஸ் ஏர்னிங்ஸா காமிக்கும். அண்ட் நம்ம அதர் புரோக்கரேஜஸோட வியூ எடுத்து பார்த்தோம்னா ஒரு 11 வந்து காமிக்கும். இங்க 11ல இருந்து 13 தான் பிரைஸ் ஏர்னிங்ஸ் ஆக்சுவலா வந்து இந்த கம்பெனிக்கு வந்து இருக்குது. ஸோ நம்ம கூகுள் ஃபைனான்ஸ்லேயே காமிக்கிறது 11 தான் வந்திருக்கு. ஸோ பிரைஸ் ஏர்னிங்ஸ் 11 தான். ஸ்கிரீனர்ல காமிக்கிறது 20 வந்து காமிக்கும். அதுல ஒன்றும் அப்டேட் வந்து பண்ணல. ஸோ ஐடிசி வந்து இந்த ஒரு 11ன்ற பிரைஸ் ஏர்னிங்ஸ் சூப்பரான பிரைஸா வந்து இருக்கு. 323 ரூபாயில ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்டே வந்து 4% வந்து இருக்கு. நம்ம பிஜி இன்வெட் கம்பெனி 6% வந்து டிவிடெண்ட் ஈல்ட். இந்த கம்பெனில 4% டிவிடெண்ட் ஈல்ட். ஸோ ரொம்பவே அதிகமான டிவிடெண்ட் வந்து தந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த கம்பெனில ஸ்டாக் பிரைஸ் அப்ரிசியேஷனுக்கான சான்சஸ் ஹெவியா வந்து இருக்கு. ஸோ அதனால இந்த 2 ரீசனாலுமே இது வந்து தாராளமா கன்சிடர் பண்ணிட்டே போவோம். இங்க ஐடிசியை பொறுத்தல இது வந்து நம்ம 1-2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ண தேவையில்ல. இது வந்து கொஞ்சம் பல்காவே வந்து கன்சிடர் பண்ணிட்டு போவோம். நம்மளோட போர்ஷன்ல கொஞ்சம் அதிகமாவே வந்து இருக்கும். ஜோதிலாஸ் கம்பெனியோட அந்த பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 26ல வந்து இருக்கு. 240 ரூபாய்க்கு வந்து இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இது வந்து ரொம்பவே வந்து கீழே இறங்கி இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி இந்த பிசினஸ் சவுண்ட்ஃபுல்லா இருக்காது அப்படின்றதா ரீசனா வந்து இருக்கு. ஸோ இதோட Q3 ரிசல்ட்ஸ் வந்து வெளியே வரட்டும்.
அந்த பேட்ல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு என்ன ரீசனால இறக்குறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இந்த ஸ்டாக் வந்து ஸ்கிப்பே பண்ணிப்போம். இதோட போர்ஷன் எல்லாமே நம்ம ஐடிசிலேயே வந்து வைப்போம். எஃப்எம்சிஜி கம்பெனியா நம்ம ஐடிசி 1ன்றத மட்டும் கன்சிடர் பண்ணிப்போம். அதே வந்து பெட்டரா வந்து இருக்கு. அடுத்ததா எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் இன்டெக்ஸ் வந்து 35ல வந்திருக்கு. இதை வந்து கன்சிடர் பண்ண தேவையில்ல. அடுத்ததா பஜாஜ் ஆட்டோ 31ல வந்திருக்கு. இதோட பிரைஸ் இன்டெக்ஸ் கொஞ்சம் அதிகமா தான் வந்திருக்கு. இண்டஸ்ட்ரியோட பிரைஸ் இன்டெக்ஸ் செக் பண்ணி பார்க்கும்போது 27 தான் வந்திருக்கு. பட் ஆனா இது அதோட அதிகமா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ரீசனால இதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிப்போம். அடுத்ததா ஃபெடரல் பேங்க் வந்திருக்கு. இதோட பிரைஸ் டு புக் வந்து 1.89 வந்திருக்கு. இந்த ஒரு பிரைஸ் டு புக்ல இதை வந்து கன்சிடர் பண்ண முடியாது. கொஞ்சமே ஓவர் பிரைஸ்ல தான் வந்து இருக்கு. அடுத்தது ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் கம்பெனி வந்து இருக்கு. இதோட பிரைஸ் டு புக் வந்து 1.31 வந்திருக்கு. இந்த பிரைஸ்ல இது வந்து கன்சிடர் பண்ண முடியாது. 82 ரூபான்ற பிரைஸ்ல ட்ரேட் ஆனாலுமே இது வந்து கொஞ்சம் ஓவர் பிரைஸ்ல தான் வந்து இருக்கு. இது ஒரு வேளை 75 ரூபாய்க்கு கீழே போச்சு அப்படின்னா மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு வெயிட் பண்ணியா பார்ப்போம். அடுத்ததா இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து இருக்கு. இதோட பிரைஸ் டு புக் வந்து 1.07 வந்து இருக்கு. அந்த இந்த கம்பெனியோட புக் வேல்யூ செக் பண்ணி பார்க்கும்போது 833 ரூபாய் வந்து இருக்கு. ஆக்சுவலா இந்த கம்பெனியோட பிரைஸ் வந்து இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்குது 897 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ இந்த ஒரு பிரைஸ்ல கொஞ்சம் பிரீமியம் கொடுத்தா நம்ம வந்து வாங்கிட்டு இருக்கோம். சோ ஆனாலுமே இந்த பேங்க் வந்து கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப ஒரு பெரிய பேங்கா இருக்கு ரீசனால. அதனால இது 1-2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிப்போம். ஒரு 950க்கு மேல போச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்ண தேவை. அப்போதைக்கு வெயிட் பண்ணியா பார்ப்போம். கர்நாடகா பேங்கோட பிரைஸ் டு புக் வந்து 0.54 தான் வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ஸ்டாக் வந்து இங்க கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல தான் வந்து இருக்கு. ரொம்ப அண்டர் வேல்யூல இருக்குது. இங்க கர்நாடகா பேங்கா வந்து இருக்கு. இதோட புக் வேல்யூ செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 332 ரூபாய் வந்திருக்கு. இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்க பிரைஸ் வந்து 180 ரூபாய் தான் வந்திருக்கு. சோ அதனால இதை தாராளமா கன்சிடர் பண்ணிப்போம் கர்நாடகா பேங்க். அடுத்ததா சவுத் இந்தியன் பேங்க் வந்திருக்கு. இதோட பிரைஸ் வந்து இப்ப கரண்டா இருக்குது 45 ரூபாய் வந்திருக்கு. பிரைஸ் டு புக் செக் பண்ணி பார்க்கும்போது 1.07 வந்து இருக்கு. அந்த இதோட புக் வேல்யூ செக் பண்ணி பார்க்கும்போது 42 ரூபாய் வந்திருக்கு. சோ 42 ரூபாய் புக் வேல்யூ அப்படின்னா இப்ப 45 ரூபாய் போயிடுச்சு. சோ இந்த டைம்ல இந்த ஸ்டாக் வந்து கன்சிடர் பண்றது கொஞ்சம் பிரீமியம் கொடுத்து தான் வாங்குற மாதிரி ஒரு கணக்குல வந்து வரும். பட் ஆனா நீங்க 1-2ன்ற மாதிரி கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை கிடையாது. உங்களால அஃபோர்ட் பண்ண முடியாது ஒரு 100 ரூபாய்க்குள்ள தான் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த ஒரு பேங்க் தான் கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இல்ல உங்ககிட்ட 200 ரூபாய் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கர்நாடகா பேங்க் பக்கம் போறீங்க. இந்த ஸ்டாக் வந்து இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கங்க. சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்தல இதான் இருக்கு அப்டேட்டா இருக்கு. அடுத்தது ஐசிஐசிஐ பேங்க் அப்புறம் HDFC பேங்க் பத்தி கேட்டிருந்தீங்க. இதோட பிரைஸ் டு புக் வந்து 2.5க்கு மேல வந்து இருக்கு. ரெண்டுதோட பிரைஸ் டு புக்மே 2.5க்கு மேல வந்து இருக்கு. சோ இந்த பிரைஸ்ல இதை வந்து கன்சிடர் பண்ணவனா ரொம்பவே பிரீமியம்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்த கம்பெனி சிப்லா வந்து இருக்கு. இதோட பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 22ல வந்து இருக்கு. சோ இந்த பிரைஸ்ல வந்து தாராளமா கன்சிடர் பண்ற ஸ்டேஜ்ல தான் வந்து இருக்கு. பட் ஆனா நம்ம நாட்கோ அண்ட் தென் இங்க டாக்டர் ரெட்டி சைடஸ் லைசன்ஸ்க்கு அப்புறம் ஒரு கம்பெனி வேணும்னா மட்டும் நம்ம இங்க சிப்லா கம்பெனி பக்கம் வருவோம். இங்க டாக்டர் ரெட்டி சைடஸ் தாண்டி ஒரு கம்பெனி வேணா இங்க சிப்லா பக்கம் வந்து வருவோம். சோ இங்க சிப்லா பிளஸ் நாட்கோன்றது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா அது ஒரு மிட் கேப் கம்பெனி, ஒரு ஹை பொட்டன்ஷியல் உள்ள கம்பெனியா வந்து இருக்கு. அதுக்கடுத்தா சிப்லா கம்பெனி வந்து ஏற்கனவே வளர்ந்த கம்பெனி. சோ அந்த கம்பெனியை நம்ம வச்சிருக்கும் போது ஒரு குட்டான ஒரு பேலன்ஸா வந்து இருக்கும். சோ சிப்லா பிளஸ் நாட்கோ இல்ல அப்படின்னா இங்க நாட்கோ பிளஸ் சைடஸ் இல்ல அப்படின்னா நாட்கோ பிளஸ் டாக்டர் ரெட்டி இந்த மாதிரியான ஸ்ட்ராட்டஜில வந்து போவோம். இல்ல நம்ம கிட்ட இந்த 4 ஸ்டாக்குமே கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா இங்க டாக்டர் ரெட்டி அந்த நீங்க சைடஸ் அப்புறம் நாட்கோக்கு அப்புறமா இங்க சிப்லா வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இங்க சைடஸ் லைசன்சஸ் இங்க 17 தான் ஸ்டாக் பி, டாக்டர் ரெட்டி 18, நாட்கோ 9 அந்த இங்க சிப்லா 22. சோ அந்த ஒரு ரீசனால தான் நம்ம இந்த மெட்ரிக்ஸ் வந்து சொன்னோம். அடுத்ததா விப்ரா கம்பெனி வந்திருக்கு. இதோட பிரைஸ் இன்டெக்ஸ் வந்து 18ல வந்திருக்கு. சோ இந்த ஒரு பிரைஸ் இன்டெக்ஸ்ல வந்து தாராளமா கன்சிடர் பண்ணிக்கலாம். 236 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 1-2ன்ற மாதிரியே கன்சிடர் பண்ணிட்டே போலாம். இன்ஃபோசிஸ் கம்பெனியோட பிரைஸ் நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது 23ல வந்து இருக்கு. சோ இந்த ஒரு பிரைஸ்ல வந்து கன்சிடர் பண்ண முடியாது. கொஞ்சம் ஓவர் பிரைஸ்ல தான் வந்து இருக்கு. சோ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 35 ஸ்டாக்ஸ்க்கு மேல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிருப்போம். எல்லா ஸ்டாக்ஸுமே இப்போ வந்து எதெல்லாம் கன்சிடரபிள் ஸ்டேஜ்ல இருக்கு, எதெல்லாம் கன்சிடர் பண்ண முடியாதுன்றத டீடைலா வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அண்ட் தென் கோல்ட் அண்ட் சில்வரை பொறுத்தல சில்வர் என்னதான் ரேலி ஆகணுமே அதுல இருக்க பிரச்சனை என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணிருப்போம். கோல்டு எந்த மாதிரி டைம்ல கன்சிடர் பண்ணலான்றதா நேத்து வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சோ அதை நீங்க ஃபுல்லா செக் அவுட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா கோல்ட் அண்ட் சில்வர்ல எப்படி வந்து பொசிஷன் வைக்கலாம் அப்படின்றது நமக்கு டீடைலா தெரிய வரும். சோ நம்மளோட போர்ட்ஃபோலியோல கோல்டு வந்து இருக்கட்டும், அதுவுமே ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா தான் இருக்கு. கோல்டு ETF ஆர் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட் ரெண்டுமே பெஸ்ட் தான். சோ அது ரெண்டுத்துல நம்ம எது வேணாலும் வச்சுப்போம். அடுத்ததா நம்மளோட போர்ட்ஃபோலியோல மியூச்சுவல் ஃபண்டுமே ஒரு லிட்டில் போர்ஷன் வந்து வைக்க சொல்லியிருந்தோம். பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னா என்னதான் நம்ம இங்க ஸ்டாக் வந்து அனாலிசிஸ் பண்ணிட்டு நம்ம இண்டிவிஜுவலா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு ஹெட் ஆன எல்லாருமே இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே இங்க அசெட் அலோகேஷன் மாத்தி பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அவங்களோட அந்த ஒரு கிளாரிட்டியை பொறுத்தல இங்க இண்டெக்ஸ் ஃபண்ட் வந்து பீட் பண்ணிட்டு போகணும். சோ அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க மூவ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க. சோ இங்க எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா உள்ள நிறைய ஆக்டிவ் ஃபண்ட்ஸே வந்து இப்போ வந்து இருக்கு. சோ அந்த ஒரு ரீசனால இங்க லார்ஜ் கேப் அண்ட் தென் மிட் கேப் மட்டும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிப்போம். இதை நம்ம எக்ஸாம்பிளுக்கு நிஃப்டி 50யோட மிட் கேப்பா வந்து இருக்கட்டும், இல்ல அப்படின்னா நம்ம எடில்விஸ் மிட் கேப், இல்ல அப்படின்னா இன்வெஸ்ட்கோ மிட் கேப், இந்த மாதிரி மிட் கேப்ல உள்ள அந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே கன்சிடர் பண்றது இப்போ ஒரு பெட்டரான சாய்ஸா வந்து இருக்கு. அப்புறம் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கு. சோ இப்போதைக்கு எல்லா ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டும் வந்து சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னா அடுத்த ஒரு ரேலி இருக்க போது லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் வந்து இருக்கும். அண்ட் தென் நீங்க லார்ஜ் கேப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல அது வந்து இம்ப்ளிகேஷன் வந்து தெரியும். இங்க மிட் கேப் அப்புறம் ஸ்மால் கேப்போட அந்த ஒரு ரேலி வந்து கொஞ்சம் வந்து ஸ்லோ டவுன் வந்து ஆகும். அந்த ஒரு ரன் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் வந்து ஆகும். இப்போதைக்கு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னா நம்மளுமே லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டே போவோம். சோ சிம்பிளா என்ன அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே நம்ம போர்ட்ஃபோலியோல வந்து இருக்கட்டும், இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸும் இருக்கட்டும், அண்ட் நீங்க ஆக்டிவ் ஃபண்ட்ஸுமே வந்து இருக்கட்டும். சோ அதுமே லாங் ரன்ல வந்து ஒரு பெனிஃபிட்டா தான் வந்து இருக்கும். அதுமே ஒரு சின்ன போர்ஷன் வந்து வச்சுக்கோங்க. மிட் கேப்ல வந்து வைக்கிறது ஒரு பெட்டரான ஒரு ஆப்ஷனா இப்போ வந்து இருக்கு. சோ இன்னும் டீடைலா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல என்னென்ன மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் கன்சிடர் பண்ணலாம்ன்ற டீடைல் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து மேக் பண்றதுக்கு ட்ரை வந்து பண்ணுவோம். சோ இதுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோல சந்திப்போம். அண்ட் தென் 1-2ன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிட்டு போங்க. மார்க்கெட் வந்து இப்போ யூனியன் பட்ஜெட் டைம்ல ரொம்பவே வந்து இங்க ஒரு பேனிக் சிச்சுவேஷன்ல தான் வந்து இருக்கும். சோ ஒரு ஹை வாலட்டிலிட்டி வந்து இருக்கும். சோ அந்த டைம்ல நம்ம இப்ப கன்சிடர் பண்ண சொன்ன ஸ்டாக்ஸ்ல எதுனா ஒன்னு இறங்குச்சு அப்படின்னா அதை வந்து தாராளமா வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ரொம்ப ஹை வாலட்டிலிட்டியா வந்து இருக்கு அப்படின்னா அதை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வெயிட் பண்ணியே பார்ப்போம். இதுதான் இன்னைக்கு ஓவரால் வீடியோவா இருக்கு. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.